அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே அருணாச்சலனே ஈசனே. ஹலோ ஹலோ, ஹலோ சொல்லுங்க. முத்து பேசுறேன்க்கா. சொல்லுங்க. எப்படிங்கக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நான் யாருன்னு தெரியுதாங்க்கா உங்களுக்கு? கண்டிப்பா தெரியல நீங்க யாருன்னு. அது எப்படி கண்டிப்பா தெரியல யாருன்னு? நல்லா இருக்கே, இப்படியா சொல்லுவாங்க? ஃபோன் பண்ணி தெரியலையான்னா அப்ப எப்படி தெரியும்? ஆமாங்கக்கா. அக்கா இங்க பாருங்க. ஒருவேளை உங்க நம்பர் முன்ன பின்ன தெரிஞ்சிருந்தா தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாங்கக்கா. அக்கா இல்ல பழகி இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ச்சே, யாருன்னே தெரியாம ஃபோன் பண்ணி அக்கா என்ன தெரியலையான்னு எப்படி தெரியும்னு சொல்ல முடியும்? எக்கோ அருமையா பேசுறீங்கக்கா. அக்கா நீங்க கூட பிஹெச்டி காமர்ஸ்ல முடிச்சிருக்கீங்க தானே? முடிக்கல சார், நான் முடிக்க போறேன். நான் வந்து இப்ப பிஎஸ்சி படிச்சிட்டு இருக்கேன்க்கா. லாஸ்ட் வீக் உங்ககிட்ட டவுட் கேட்டேன். என்னக்கா? என்ன டிபார்ட்மெண்ட்? நான் மேக்ஸ்க்கா. ஓ மேக்ஸ். ஆமா. ஒருவேளை தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்றேன். என்னக்கா அப்படி சொல்லிட்டீங்க? அக்கா அங்க பாருங்க, பிஹெச்டி பண்ற அளவுக்கு வந்திருக்கீங்கன்னா நிச்சயமா வந்து நீங்க எல்லாத்துலயும் அப்படி இப்படி முட்டி மோதி தான் வந்திருப்பீங்க. அதனாலதான் மேக்ஸ்ல எப்படி பிஹெச்டி நிறைய தான் இருக்குது. பலன் எப்படின்னா ஒண்ணுங்க. சரி, அதுக்குண்டான பலன் நிச்சயமா கிடைக்கும்க்கா. என்னங்க தம்பி எப்படி அட்வைஸ் பண்ண வச்சிட்டீங்க? முக்கியமான டவுட் இருக்கு, அதை கேட்கலான்றதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணேன். சொல்லுங்க. எப்படிங்கக்கா நான் பிஹெச்டி பண்றது? பிஎஸ்சி முடிக்கணுமா இல்ல டைரக்டா பிஹெச்டி பண்ணா போதும்? பண்ணிட்டீங்களா? நீங்க இன்னும் பண்ணவே இல்லையா? இப்ப பிஎஸ்சி பண்ணிட்டு இருக்கேன்க்கா. ஃபைனல் இயர்க்கா நானு. ஃபைனல் இயர். ஆமா. பார்ட் டைம்ல ரெகுலருங்களா நீங்க? பார்ட் டைம் போய் ரெகுலர் போறேன்க்கா. பார்ட் டைம் போய் ரெகுலர் அப்படிதான் இப்போ. உங்களுக்காகவே ரூல்ஸ் இப்பதான் ரீசெண்டா யூனிவர்சிட்டில கொண்டு வந்தாங்க. பார்ட் டைம்ல இருக்கிறவங்க ரெகுலருக்கு மாத்திக்கலாம், ரெகுலர்ல இருக்கிறவங்க பார்ட் டைம் மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல அப்ப நீங்க தான் ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் இருக்குது. ஏய் சரிங்கக்கா, நீங்க ஏற்கனவே என்கிட்ட அப்படி பேசும்போது தான் எனக்கு எப்படி பிஹெச்டி நம்ம வாங்கி ஆகணும் அப்படின்னு ஒரு உறுதிமொழியோட இருக்கேக்கா. வாங்கிடலாம். உறுதியோட இருக்கிறதுனால நீங்க கண்டிப்பா வந்துடலாம். அக்கா ரொம்ப நன்றி, ரொம்ப பயங்கரமா பேசுறீங்கக்கா. எம்பிஏ ஆல்ரெடி முடிச்சிட்டீங்களா இல்ல இனிமே தான் பிஹெச்டியோட தான் எழுத போறீங்களா? அதான் ஒரு இப்பதான் இன்டகிரேட்டட் கோர்ஸ் எல்லாம் இருக்காமேக்கா, அதான் அப்படி பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். பிஎஸ்சி முடிச்சுமே பிஹெச்டி டைரக்டா, எந்த கேப் விடக்கூடாது. டைரக்டா பிஹெச்டி தான், அப்படி பெரிய லெவல்ல வந்துடுறோம். கண்டிப்பா வந்துடலாம். மேடம் வணக்கம், நாங்க கோடை எஃப்எம் 100.5 மெகாஹெர்ட்ஸின் இல்லம் தேடி ஒரு பண்பலை நிகழ்ச்சிக்காக உங்களை கூப்பிட்டுருக்கோம். ஓ ரொம்ப நன்றி சார். ரொம்ப நாள் நானா பேசணும்னு நினைச்சே இருந்தேன், பேசினதே இல்ல ஒரு நாள் கூட. நீங்களா தனியா வேணா பேசிக்கலாம். நான் தனியா வேணா பேசிக்கலாம். கண்டிப்பா சார். தனியா அப்படி பேசுறது இல்ல இது வரைக்கும். நன்றி. எல்லா நிகழ்ச்சியும் கேட்போம். எல்லா நிகழ்ச்சியுமே ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் இல்லாம 10 மணிக்கு அப்புறம் வர நைட் 10 மணிக்கு அப்புறம் வர நிகழ்ச்சிகள் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மைண்டியா அப்போ ஒரு தீவிர ரசிகையை சந்திச்ச மகிழ்ச்சி எங்களுக்கு. அப்பாவும் ரொம்பவே வந்து எஃப்எம் நிறைய கேட்போம். ஓ வீட்டுல உள்ளவங்க பேர்லாம்? என்னை விட அப்பா தான் ரொம்ப நல்லா கேட்பாங்க. நானும் அப்பா தான் இருக்கு. எங்க ஊர் பக்கத்துல ரொம்ப ஃபேமஸான கோயில் திருப்பூர் மாவட்டம். செவ்வாய்க்கிழமை சார், திருப்பூர் மாவட்டம். செவ்வாய்க்கிழமைனா அங்க ரொம்ப கூட்டம் பார்க்கல. இப்ப எல்லா நாளும் செவ்வாய்க்கிழமை தான். சரி, நீங்க என்ன மேம் பண்றீங்க? நான் காலேஜ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். எங்க மேம்? கருப்பண்ணன் மாரியப்பன் காலேஜ், முத்தூர் சார். பூரணி மேம்னா எப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க ஒரே வார்த்தையில? அது நீங்க இப்ப என்ன தேடி வந்த மாதிரி எங்க கல்லூரி தேடி வந்து மாணவர்கள்ட்ட கேக்குறதா கரெக்ட். அட கடவுளே, ச்சே குடுத்தீங்க பாருங்க மேம். கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ நீங்க யார்கிட்ட அதிகமா பேசுவீங்க கல்லூரியில? கல்லூரியில எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். எல்லாத்துக்கிட்டையும் பேசாமலாம் போகவே முடியாது யாருமே. என்கிட்ட நான் கூப்பிட்டாது பேசிடுவேன். ஆமா, ஒரு அன்னைக்கு கூட ஒரு கொஸ்டின் கேட்டாங்க ஒரு மீட்டிங் அப்போ. சரி உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிருவீங்களா பேசுவீங்களான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வம்புகிட்ட அனுப்பாம விட மாட்டோம். எங்க வேலையை மட்டும் நாங்க எப்பவுமே பார்க்க மாட்டோம். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈக்குவலா யாருகிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே பேசுவோம் சார், நல்லா பழகுவோம். இப்ப டீச்சர்ஸ் எல்லாம் அதிகமா மொபைல் பயன்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி மாணவர்களை நீங்க நல்வழிப்படுத்துறது எப்படி முயற்சி பண்ணுவீங்க? அந்த மாதிரி இருக்குன்னு சார். எதுனாலும் நம்ம வந்து மொபைல பாக்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இப்ப இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த நெசசிட்டி இல்ல சார். ஸ்டாஃப் வந்து ஏதாவது ஒரு மீட்டிங் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அதுல அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்ல. கோடை எஃப்எம்க்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. ஒண்ணு சார், நிறைய ஹாப்பி டு சே தேங்க்யூ பண்றேன் சார். கோடை எஃப்எம் வந்து மேலும் மேலும் இன்னும் நல்லா வளரணும்னு சொல்லி வாழ்த்துறோம். யப்பா பனி சிறக்கட்டும். கோடை எஃப்எம்ல வந்து வாழ்த்தி இருக்கீங்க. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? ஏதாவது நல்ல மோட்டிவேஷனல் சாங்கா கொடுங்க சார். நிச்சயமா மேம், ஏதாவது ஒரு பாடல் வரிகள் எடுத்து கொடுங்களேன் எங்களுக்கு. சார் இந்த ரஜினி சார் நடிச்ச படத்துல ஒரு பாட்டு 8 போகும்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும்ல சார், கரெக்ட்டா எனக்கு ஞாபகம் இல்ல சார். அவர் அறிவிப்பாளர் ஆவறதுக்கு உண்டான 10 பொருத்தமும் பொதிந்திருக்கு. அதனால நீங்க முயற்சி பண்ணலாம். கண்டிப்பா சார். நன்றி மேம், ரொம்ப நன்றி மகிழ்ச்சி. சார்.